ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிஷோர்ஸ் ஃபியூஷன் ஸ்டேஷன். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். தம்ப்நெயில்லேயே பார்த்துருப்பீங்க. என்னோடய டெரஸ் கார்டன் பற்றின ஒரு வீடியோ தான். இதை வந்து நான் 1 month முன்னாடி ஆக்சுவலாக வச்சது எல்லாமே. இப்போ எங்கள் அம்மா, அப்பா, அண்ணி, சித்தப்பா, சித்தி, தங்கச்சி எல்லாம் பார்த்துக்குறாங்க. ஸோ ஒரு செடியாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக்கில் 2 குண்டு மல்லி செடி வச்சுருக்கேன். இது அழகாக பூக்கும், நிறைய மொட்டு விட்டுருக்கு, பார்த்தாலே தெரியும். இது வந்து கமலா ஆரஞ்சு செடி. இது வந்து அன்றைக்கி ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் வாங்கி வச்சுட்டு போனேன். இது இந்த க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா வந்து இருவாச்சியும் அதுக்கப்புறமா வந்து குண்டு மல்லியும் இருக்குது. இருவாச்சி ரொம்ப படந்ததுனால வந்து பைப்பில் கட்டி வச்சுருக்கேன். இது வந்து நித்திய கல்யாணி, அது ஒரு ரேர் கலர் ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா இது வந்து அரளி செடின்னு சொல்லுவாங்கள்ல, அரளி. இது வந்து பிங்க் கலரில் இருக்கும். நார்மல் அரளி தான், அடுக்கு அரளி இல்லை. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பவழமல்லி செடி. பவழமல்லி செடி வந்து ரொம்ப அழகாக இருக்கும், வந்து ஒரு வாசம் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து இது வந்து ஒரு ரோஸ். ஆக்சுவலாக ரோஸ் எல்லாமே நான் ப்ரூன் பண்ணி விட்டேன், எல்லாமே ஒரு மாதிரி வந்து மழைக்காக இருந்தனால. இது வந்து மஞ்சள் கனகாமரம். இது வந்து 7 day ரோஸ். இது வந்து எல்லோ ரோஸ். ஆக்சுவலாக எல்லாமே பூ பூத்துதுன்னா கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இது வந்து கொடி சம்பங்கி. இது வந்து கரும்பு செடி. ஆக்சுவலாக வந்து இது 2 கன்று தான் வச்சேன். அது வந்து கன்று பக்கத்தில் இந்த வாழைக்கன்று வரும்ல, அந்த மாதிரி வந்து நிறைய வந்துடுச்சு. இது வந்து நந்தியாவட்ட செடி. இது வந்து எனக்கு ஒரு கல்யாணத்தில் வந்து என்னோடய டிஎல் கல்யாணத்தில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஹைபிஸ்கஸ். இது வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ஆனால் பார்க்க ரொம்ப அழகான கலர் அது. அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் ரோஸ் செடி. இதுவுமே குட்டி குட்டியாக பூக்கும், ஆனால் பட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து காஷ்மீர் ரோஸுன்னு சொல்லுவாங்க. இது பன்னீர் ரோஸ் கிடையாது, ஆனால் காஷ்மீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. பூத்தாதுன்னா வந்து ஒரு செடியிலே ஒரு 8-9 பூக்கிட்ட பூக்கும், ஆனால் 15 நாளைக்கு வந்து நல்லா பூக்கும், 15 நாளைக்கு துளுக்கும். அதுக்கடுத்து இது வந்து போகன்வில்லா, பேப்பர் பூ இல்லை காகித பூன்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். இது வந்து நாட்டு பன்னீர் ஆக்சுவலாக. ஆனால் இதோட பூ நல்லா வந்து ஒரு கையளவு கிட்ட பூக்கும். பட் அன்றைக்கி வந்து பூத்தது வந்து குட்டியாக இருந்ததுக்கான காரணம் பார்த்திங்கன்னா அணில் பண்ண வேலை. கரும்பு இருந்ததுனால அணில் நிறைய வருது அங்கே. ஸோ இது வந்து ஒரு ஆரஞ்சு கனகாமரம். இது வந்து ஒரு பேஸ்டல் பிங்க்கில் வந்து நித்திய கல்யாணி செடி. இதுவுமே ஒரு ரேரான கலர். நார்மலாக இது நிறைய இடத்துல இருக்கும், ஆனால் இந்த 2 கலர்ஸ் இருக்காது. இது வந்து பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா ஒரு கொத்தாக பூக்கும் இது. இது வந்து ஒரு நார்மல் பன்னீர் ரோஸ் தான். அதுக்கப்புறமா இது வந்து பால்சம் செடி. இது வந்து ஒரு மாதிரி லைட் பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தோட ஒரு ஓவர்வியூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ பாய்.